இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கரகாட்டம், தப்பாட்டம் என கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கிய மதுரை முருக பக்தர்கள் மாநாடு. பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மாநாட்டு திடலில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள். சரவணத்தில் தாமரை பூமெத்தை. நமது பண்பாடு கலாச்சாரம் மாறுபடக்கூடாது என்பதற்காக முருக பக்தர்கள் மாநாடு என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேச்சு. முருக பெருமானின் புகழை பரப்பும் இந்த நிகழ்வை பார்த்து சிலர் மலைத்து போய் உள்ளதாகவும் சாடல். அற்புதமான முருகப்பெருமானினுடைய புகழையெல்லாம் பரப்புகின்ற இந்த நிகழ்வு என்பது உண்மையிலே இன்றைக்கு எல்லோரும் மலைத்து போயிருக்கிறார்கள். எத்தனையோ தடங்கல்கள் பண்ண வேண்டும் என்று நினைத்தார்கள். தடை கற்களெல்லாம் படிக்கற்களாக மாற்றி இன்றைக்கு இவ்வளவு பெரிய நிகழ்வை நடத்தி கட்டிருக்கிறார் நமது சுப்பிரமணிய சுவாமி காடேஸ்வரன் சுப்பிரமணியன் அண்ணன் அவர்கள். உலகின் முதல் புரட்சி தலைவர் முருக பெருமான். மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் பங்கேற்ற ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பேச்சு. மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் RB உதயகுமார், செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு பங்கேற்பு. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, தமிழிசை, பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோரும் பங்கேற்பு. முருக பக்தர்கள் மாநாட்டால் தமிழகத்தில் எந்த திருப்பு முனையையும் ஏற்படுத்த முடியாது என அமைச்சர் சேகர்பாபு காட்டமாக பதில். மதுரையில் நடைபெறும் மாநாடு முழுக்க முழுக்க அரசியல் மாநாடு எனவும் விமர்சனம். என்ன திருப்பு முனை வந்து ஒன்னே திருப்பு அப்படியா எப்படி இன்னைக்கு வாக்குப்பதிவா நடக்குது இல்ல தேர்தலோட முடிவு சொல்றாங்களா? இல்லையா தேர்தல் முடிவா இன்னைக்கு இல்லையா? 2026 ஏற்கனவே இதெல்லாம் கையில் எடுத்து சோற்றி பார்த்தார்கள். ஒன்றிய தமிழ்நாட்டில் பப்பு வேகாது. பாஜகவினர் என்னதான் முருகன் மாநாட்டை நடத்தினாலும் பழனிசாமி பின்னாடிதான் இருக்க வேண்டும். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். முன்பிருந்தே இருக்குது. அன்னைக்கெல்லாம் வராதது இந்த 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 இவ்வளவு காலம் வராது. திடீர்னு இப்போ இந்த 15 ஆண்டுல ஒரு தடவை தொட்டிருக்கலாமே முருகனை. இப்போ எதை தொட்டா இங்கே நுழையலாம்ங்கிறீங்க. அவன் வெறுங்கையோடவும் இல்லை, அவன் வேலோட வேற இருக்கான். ஆங்கிலத்தை விட்டுவிட்டு ஹிந்தியை மட்டும் படித்தால் மற்ற நாடுகளுக்கு செல்ல முடியுமா என அமித்ஷாவுக்கு சீமான் கேள்வி. ஒரே மொழியை நிலைநாட்ட நினைப்பது நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கும் தேச ஒற்றுமைக்கும் எதிரானது என காட்டும். உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் இந்து மக்களின் ஒற்றுமைன்னு பேசுறாங்க. இந்திய மக்களின் ஒற்றுமை, ஒருங்கிணைந்த நாட்டு மக்களினுடைய ஒருமைப்பாடு, தேச ஒற்றுமைன்னு பேசாம இந்து மக்களின் ஒற்றுமைன்னு பேசுறாங்க. அப்ப மக்களை மதங்களால் கூறுபட்டு பிரிவினையை தூண்டுகிற ஆள். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் கூடுதல் தொகுதிகளை பெற மதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம். தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெறும் வகையில் கூடுதல் தொகுதிகளை பெற்று போட்டியிட மதிமுக திட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் 4302 கோடியில் ஓலா செல் டெக்னாலஜி சாலை விரிவாக்கம். கூடுதலாக 3850 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தகவல்.
2026 சட்டமன்ற தேர்தலில் மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக 77.83% பேர் ஆதரவு. லயோலா முன்னாள் மாணவர்கள் நடத்திய கருத்து கணிப்பில் தகவல். தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் ரேஸில் மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி இடையே கடும் போட்டி. இபிஎஸ் முதலமைச்சராக 73.30% பேர் ஆதரவு என லயோலா முன்னாள் மாணவர்கள் கருத்து கணிப்பு. தற்போதைய அரசியல் சூழலில் யாருக்கு வாக்களிப்பது என்ற கேள்விக்கு 17.70% பேர் திமுக என்றும் 17.30% பேர் அதிமுக என்றும் கருத்து. 12.20% பேர் தாவேகா என்றும் 5% பேர் பாஜக எனவும் கருத்து. (2026) சட்டமன்ற தேர்தலில் விஜய் முதலமைச்சராக 60.58% பேர் ஆதரவு. சீமானுக்கு 30.80%, அன்புமணிக்கு 19.97% பேரும் லயோலா கருத்து கணிப்பில் தகவல். அரசு துறைகளில் லஞ்சம் ஊழலை கட்டுப்படுத்துவதில் திமுக அரசு மோசம் என 81% பேர் கருத்து. சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் திமுக அரசு மோசமாக உள்ளதாக 72% பேர் மதிப்பிட்டுள்ளதாக லயோலா கருத்து கணிப்பில் தகவல். ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் முதலீடுகள் குறைந்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. 4 ஆண்டுகளில் அனைத்து துறைகளிலும் பின்னுக்கு தள்ளி கடன் வாங்குவதில் முதன்மை மாநிலமாக மாற்றியதுதான் சாதனை என்றும் சாடல். நடிகரும் தாவேகா தலைவருமான விஜயின் 51வது பிறந்த நாளையொட்டி பல்வேறு அரசியல் கட்சியினர் வாழ்த்து. அண்ணாமலை, தமிழிசை, சீமான், அன்புமணி, ஜி.கே. வாசன், டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் வாழ்த்து. நீலாங்கரையில் பல மணி நேரம் விஜய் வீட்டின் முன்பு காத்திருந்த நூற்றுக்கணக்கான ரசிகர்கள், கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள். வீட்டிலிருந்து காரில் வெளியே சென்ற விஜய் காரின் கண்ணாடியை கூட இறக்காமல் சென்றதால் ஏமாற்றம். போதைப் பொருட்கள் கடத்தப்படுகிறதா? கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் மோப்பநாய் உதவியுடன் 20க்கும் மேற்பட்ட காவலர்கள் அதிரடி சோதனை. ஈரான் அதிபர் மசூத் பெஷேஷ்கியான் உடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேச்சு. அண்மை கால தாக்குதல்கள் கவலை அளிப்பதாகவும் போர் பதற்றத்தை தவிர்க்க விரைந்து தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தியதாக தகவல். ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதலை ஒருபோதும் மன்னிக்க முடியாது. தாக்குதலுக்கான பலனை அமெரிக்கா நிச்சயம் எதிர்கொள்ளும் என்றும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி காட்டம். அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பின் முதன்முறையாக இஸ்ரேல் மீது மீண்டும் ஏவுகணை தாக்குதலை தொடங்கியது ஈரான். இஸ்ரேலின் பல்வேறு நிலைகளை குறிவைத்து ஏவுகணைகள் மூலம் ஈரான் தாக்குதல். ஈரானின் சுப்ரீம் லீடர் அயதுல்லா அலி கமேனி பதுங்கு குழிக்குள் வசிப்பதாக தகவல். இஸ்ரேல் கண்டுபிடிக்க முடியாத அளவில் கமேனியை சுற்றிலும் மின்னணு தகவல் தொடர்புகளை துண்டிக்க உத்தரவு. இஸ்ரேலுடனான போரில் தான் கொல்லப்பட்டால் ஈரானின் அடுத்த தலைமை மதகுரு யார்? முக்கிய நபர்கள் 3 பேரின் பெயரை பரிந்துரைத்த கமேனி. சர்வதேச பாதுகாப்புக்கு ஈரானின் அணுசக்தி திட்டம் கடும் அச்சுறுத்தலாக இருக்கும். அமெரிக்காவின் தாக்குதல் அதனை சற்று குறைத்துள்ளதாகவும் இங்கிலாந்து பிரதமர் ஸ்டார்மர் பேச்சு. அமெரிக்காவின் அடுத்தடுத்த தாக்குதல்களை அடுத்து ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி நாளை ரஷ்யா பயணம்.
அதிபர் புதினை நேரில் சந்தித்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல். ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதன் எதிரொலியாக முக்கிய நகரங்களை பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வந்த அமெரிக்கா. ஈரான் ஆதரவு அமைப்புகள் எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற அச்சத்தால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். குற்றாலம் 5 அருவியில் நீர்வரத்து அதிகரித்ததன் எதிரொலி. பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை. ஞாயிறு விடுமுறையை முன்னிட்டு திருப்பரப்பு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். ஆக்ரோஷமாக கொட்டும் அருவி நீரில் குளித்தும் படகு சவாரி செய்தும் மகிழ்ச்சி. வார விடுமுறையொட்டி உதகைக்கு அதிக அளவில் வருகை தந்த சுற்றுலா பயணிகள். யுனெஸ்கோ அந்தஸ்து பெற்ற மலை ரயிலில் மகிழ்ச்சியுடன் பயணம் செய்த மக்கள். வார விடுமுறையொட்டி வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் குவிந்த மக்கள். சிறப்பு திருப்பலி பங்கேற்றும் கடலில் நீராடியும் உற்சாகம். காஞ்சிபுரம் அருகே திரௌபதி அம்மன் கோவிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற துரியோதனன் படுகளம். திரளான பக்தர்கள் துடைப்பத்தால் அடிவாங்கி வினோத நேர்த்திக்கடன். நடிகர் விஜய் தேவர்கொண்டா மீது தெலுங்கானாவில் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. பழங்குடி மக்கள் குறித்து பட விழாவில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக எழுந்த புகாரில் நடவடிக்கை. ஈரானின் அணுசக்தி நிலையங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் என பெயர் சூட்டியது அமெரிக்கா. அணு ஆயுத கட்டமைப்புகளை தகர்க்கவே இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக பென்டகன் அறிவிப்பு. ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பாகிஸ்தான் கடும் கண்டனம். அதிபர் டிரம்புக்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என நேற்று பரிந்துரைத்த நிலையில் ஈரான் மீதான தாக்குதல் சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது என்றும் விமர்சனம். ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதலை தொடர்ந்து போரில் இணைந்து விட்டதாக ஏமன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. செங்கடல் பகுதியில் உள்ள கப்பல்களை குறிவைத்து தாக்குதல் நடத்த உள்ளதாகவும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு எச்சரிக்கை.